சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முன்னதாக தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மேலும் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது காவல்துறை கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். முன்னதாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் பாரிமுனையில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் வினிஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினிஷ், தற்போது கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றனர்? தற்போதைய நிலவரம் என்ன? பாலா, சென்னையில் இன்று காலை 10 மணி முதல் திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் 600 பேர் குறளகம் பகுதியில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். அவர்களுடைய இந்த முடிவின் அடிப்படையில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குறளகம் பகுதியில் காலை முதல் குவிக்கப்பட்டிருந்தார்கள். முதலில் பிராட்வே பேருந்து நிலையத்தில் அவர்கள் பேருந்தில் இறங்கினார்கள். அவர்கள் பேருந்தில் இருந்து இறங்கிய உடனேயே போலீசார் முதல் கட்டமாக ஒரு 50 பேரை கைது செய்தார்கள். பிறகு சென்ட்ரலில் இருந்து ஒரு 100 பேர், குறளகம் பகுதியில் இருந்து ஒரு 100 பேர், பாரிமுனை பகுதியில் இருந்து 100 பேர் என பல்வேறு சாலைகளிலும் நடந்து வந்தவாறு நேரடியாக சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் உடனடியாக அவர்கள் போலீசார் கைது செய்திருந்தார்கள். முதலில் ஒரு 50 பேரை கைது செய்த உடனே பிறகு வந்த 50 பேர் சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டார்கள். பேருந்தினை மறித்து சாலையில் செல்லக்கூடிய 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை மறித்து சாலையில் அமர்ந்தவாறு தங்களுடைய கோரிக்கைகளை எழுப்பியிருந்தார்கள். உடனடியாக போலீசார் அவர்களை கைது செய்து கிட்டத்தட்ட 34 மாநகர பேருந்துகள் வாயிலாக சென்னையின் தென்சென்னை பகுதியை நோக்கி அனைத்து பேருந்துகளும் திருப்பிடப்பட்டிருக்கின்றன. இவர்களை இந்த பகுதியில் சமுதாய கூடத்தில் அடைத்து விட்டிருந்தாலோ அல்லது வட சென்னை பகுதியில் அடைத்து விட்டிருந்தாலோ உடனடியாக அவங்க அங்கிருந்து திரும்பி வந்து விடுவார்கள். இதன் காரணம் காட்டிதான் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதலே அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் போது சென்னையின் மைய பகுதியில் வைக்காமல் சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடங்களில் வந்து போலீசார் அடைத்து வைத்திருந்தார்கள். இரவு மாலை 5 மணிக்கு பிறகாக அவர்கள் அங்கிருந்து விடுதலை செய்வார்கள். பிறகு நேரடியாக அவர்கள் வீடுகளுக்கு செல்வார்கள். இவ்வாறு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தை நடத்தினார்கள். அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அம்பத்தூர் மண்டலத்தில் ஒரு சமுதாய நல கூடத்தில் மட்டுமே போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி, அவருடைய கருத்தை மீறிதான் பல்வேறு இடங்களிலும் கடந்த ஒரு 149வது நாளாக இன்றைய தினம் அவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கடந்த 10 நாட்கள் முன்பாக மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்று சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என பல்வேறு போராட்டங்களை தங்களுடைய பல கட்டங்களாக நடத்தி வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி தரப்பில் இருந்தோ நகராட்சி நிர்வாகத்துறை தரப்பில் இருந்தோ இதுவரை அவர்கள் கூட்டு அழைத்து பேசவில்லை. அந்த உழைப்போர் உரிமையத்தினுடைய வழக்கறிஞர்களை மட்டுமே நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதே போல சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் என பல்வேறு அதிகாரிகளும் அமைச்சரும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த விதமான முடிவும் எட்டப்படாத நிலையில் தான் இன்றைய தினம் காலை 10 மணி முதல் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பாரிமுனை சந்திப்பில் NSC போஸ் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதி முழுமையாக போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டது. அதனால் இங்கு கடைவீதியில் வரக்கூடிய பெரும்பாலான வியாபாரிகளும் அதே போல மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். தொடர்ந்து அவர்களை கைது செய்து சென்னையின் புறநகர் பகுதியை நோக்கி சமுதாய நல கூடங்களுக்கு போலீசார் திருப்பி விட்டிருக்கிறார்கள். நன்றி வினீத் சரவணன் தற்போதைய விவரங்களுக்கு. சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நேற்றே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 2வது நாளாக இன்று போராட்டம் தொடர்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், நேற்றே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியடைந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா? ஆசிரியர் சங்கத்தினர் என்ன சொல்கின்றனர்? தொடர்ந்து 2வது நாளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடைநிலை பதிவு மூப்பு இயக்கம் சார்பாக போராட்டம் என்பது நடைபெற்றது. நேற்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய DPA வளாகத்தை முற்றுகையிடும் போது ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் தென் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு, அதே போன்று சென்னையினுடைய புறநகர் பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. காலை 11 மணிக்கு கைது செய்யப்பட்டவர்கள் நள்ளிரவு வரை மாலைக்கு மேலாக அவர்கள் அங்கேயே கைது செய்யப்பட்டு பேருந்துகளிலேயே அழைத்து செல்லப்பட்டனர். இரவு அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தனர். தற்போது 2வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய DPA வளாகத்தை முற்றுகையிடுவாங்க என காவல்துறையினர் இன்று காலையிலேயே குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்த நிலையில யாரும் காவல்துறையினர் எதிர்பாராத விதமாக சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய
சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வளாகத்துல உள்ளே புகுந்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பாதி பேர் உள்ளே நுழைந்த பின்பு கதவுகள் மூடப்பட்டதன் காரணமாக ஆசிரியர்கள் பாதி பேர் சாலைகளில் அமர்ந்து, எக்மோர்ல இருக்கக்கூடிய இந்த சாலையில் அமர்ந்து ஒரு பகுதியினர் போராட்டமும், ஒரு பகுதியினர் இந்த முதன்மை கல்வி அலுவலர் வளாகத்திற்குள்ளேயே அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ச்சியாக 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறதுனால தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க. அரசு சார்பாக கோரிக்கை ஏற்குமாறு இந்த முறை போராட்டம் ஓயாது என்று அந்த அமைப்பு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.